பேர் போட்டு போட்ட தேர்தல்ல நீங்க தான் அமோகமா ஜெயிச்சிருக்கீங்க. என்னைக்குமே மக்கள் என் பக்கம் தான்ல. பெருவியாதியான மக்கள், பெருவாரியான மக்கள் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த நாட்டுல இருக்கிற கட்சிகள் 2 இல்ல 4 6 10 உடைஞ்சாலும் சரி, என்னைக்குமே நான் தான் தலைவன். இதையேதான் நாட்டுல ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க. ஆனா ஜனங்க எந்த பக்கம் சேர்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஜனங்க குழம்பதான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஏயா சில்லறைய வாங்கிட்டு சும்மா நிக்கிய? போடுங்க. இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்து விட்டார். இவர் என் நண்பர், மேனேஜர், வலதுகை. கும்பிடுங்க. என்னடா சூடமாச்சே, சுடுமேங்கிற அறிவே கிடையாது. தட்டை இப்படி விலகிட்டு கும்பிடப்படாது. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒண்ணு நமக்கு தீய வைக்கிறானுவோ, இல்ல அவனுங்களே தீய வச்சுக்கிறானுவோ. என்னடா இது மேனேஜர் ஆச்சே, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பேச மாட்டார். ஏன்? வெள்ளிக்கிழமை விரதம். அது பாம்பல்ல, இது நோம்பு இல்ல. இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே செஞ்சிடணுமா? அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம். இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க. இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க. ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். என்ன உப்பா? சும்மாரா அப்பு. பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறானுங்களே பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ₹1 போட போறேன். அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். கட்டுப்படி ஆகுமா? கட்டபடிதாயா ஏற்கனவே. செலவு கட்டுப்படி ஆகுமா? மத்த செலவையெல்லாம் குறைச்சுக்குவேன். குறைச்சுக்குவேன்னா இப்படி குறைச்சுக்கிட்ட அனாவசியமா பேசி மாட்டிக்காதீங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டா, இது எங்க போய் முடியுமோ? இப்படி கேள்வி கேட்கிறாரே. பத்திரிகை நிருபர் போல இருக்கு. பத்திரிகை நிருபரேடா. என்ன முணுமுணுக்கிறீங்க? உருப்படியா இவர் என்ன செய்வாரு? படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுல் வாங்கி தருவாரா? உருட்டி விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவாரா? பறக்க விடுறதுக்கு பட்டம் வாங்கி தருவாரா? கேவலம் கமர்கட்டு வாங்கி தர முடியுமா உங்களால? என்ன பத்திரிகை நிருபர் அடிச்சீங்க? இவன் பத்திரிகை நிருபரா? இந்த மூதேவி என் மவையா? என்னங்க ஒரே ஒரு மகன் இப்படி இருக்கான்? எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க. ஆனா அதுல ஒரு சௌரியம், பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம். முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவான். அப்புறம் இதே பசங்களால மேல இருந்து சரசர சரன் கீழே இறங்கி சாரப்பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான். ஓகேயா, நீங்க அவலப்படாத. அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் அவனுக்காக ஆய திறந்து நான் நல்ல விஷயத்த சொல்றேன். அவன் குணமாயிடுவான். நம்ம ஒண்டி தோப்பு கோமனசாமி கருங்குரங்கு ரத்தம் கைவசம் தயாரா இருக்கு. அத ஆயுத ஊத்தினா அவ்வளவுதான் குணமாயிடுவான். நிஜமாவா சொல்றேன்? அப்ப அந்த ரத்தத்தை வாயில பிடிச்சி வாயில ஊத்து. கொண்டா ரத்தத்தை ஐயா அழுத்தி குடியா ஊத்துல ஆண்டி. பாண்டியா, ஏன் அவன் பேரை சொன்னாலே இப்படி அலற? ஆண்டி நம்ம கூட்டாளிங்க சொத்தெல்லாம் சூறையாடிட்டான். இப்ப அவன் கணக்கில் நம்ம 2 பேர் மட்டும்தான் மீதியில. எந்நேரமும் அவனால் நம்ம சொத்துக்கு ஆபத்து வந்துடும். அத பத்திரப்படுத்தி ஆகணும். ஏதாவது யோசனை சொல்லல? ஒரு அருமையான யோசனை. ஒரு சொத்து பூராவையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா பாதுகாக்கிறேன். அதுக்கு பேசாம அம்புட்டு சொத்தையும் ஆண்டி கட்டியா கொடுத்து அவன் காலில் விழுந்துடலாம். அப்ப என்னதான் செய்யறது? இப்படி செய்வால எப்படி இருக்கவே இருக்கு நமக்கு ஆட்டு பங்களா. அங்க கொண்டு போய் நம்ம சொத்தெல்லாம் பத்திரமா அதுக்கி வச்சிருவோம். நம்மளும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தலைமுறை அங்கிடுவோம். பாப்பா, ஆறு நீங்க பொட்ட புள்ள குளிக்கிற இடத்துல கொட்டை கொட்டை பாத்துக்கிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பார்க்க வந்தோம். மலைய சொன்னேன். அதானே பாத்தாச்சா? பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? காடை. ஆமா, உம்ம பேர் என்ன? என் பேரு மூக்கையா.
மூச்சு நுழையிற ஓட்டைய பேரா வச்சிருக்கியே. ஆமா, உம்ம பேரு வச்சுக்க. அங்க வாயில பேர வாயில வச்சுதானே சொல்லுவாங்க. சரியா அடிச்ச காடை. இந்த காடை அடிச்சா ஆழமா தான் அடிப்பான், வார்த்தையில. காடை, எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் மனசுலயும் ஒரு ஆசை சொல்லட்டா? ஆயுசுல ஒரு தடவையாவது அங்கமெல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும். மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போட்டு பொருளணும். அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ? ஒரு பொட்டச்சியால எதை தர இயலுமோ அத தர்ற. ஒச்சு மொத்த பைசா செலவு இல்லாம சல்லாபம்ல காடையை பிடிச்சாச்சு. காட்டு பங்களாவை ரெடி பண்ண. நான் தான் கலட்டுவேன். கலெக்டர்ல கடகடத்து போக போறேன். நீதான் கேட்டுவியா? இப்ப பாரு, ஆசியா வேலைய உனக்கு கீழே போயிட்ட. இப்ப என்ன செய்வ? இனிமே செய்ய வேண்டியது நான் செய்யறேன். அது யாருல மூணாவது ஆளு? பாண்டி பாண்டி, சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல. காடை பாண்டி விளையாடலான்னு கூப்பிட்டு. விளையாடலாமே, தாராளமா விளையாடலாமே. பாண்டியும் விளையாடலாம், பாண்டி கூடவும் விளையாடலாம். ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? ஏன்டா பயப்படுறீங்க? இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே. என் வாழ்க்கையில விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாட வேணாம், உங்க மானத்தோட விளையாட வேணாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேணும்னா இவனை பண்ணு. ஏய் போடுங்கடா, ஊருக்குள்ள இப்படியே போங்கடா. எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க. பாண்டி சுத்தமா உருவிட்டியே, ஒரு அரை கஜம் துண்டாவது. உங்களை அன்றாரோட விடுறதே பெருசு. ஓடுங்கடா. ஆண்டி உதவணுமா? ஒரே ஒரு நோட்டு கத்தை உருமாக்குன்ற கையால கிண்டி விழுந்துருச்சு. பாவம் குழந்தை தவிச்சுக்கிட்டு இப்ப கண்ணை ஊதுவேன். இன்னும் கொஞ்ச நாள் பெருசா ஊதி போய் செங்கமலம், நீ அவுட்டு தனியா போகும்போது நான் ஏதோ கேட்டனே, நீ தரேன். ஏடா செங்கமலம் நல்லாவே இருக்கிறான்ல? ஆமாங்க. செருப்பு கிழிஞ்சிடும். ஏய், செங்கமலத்தை நான் 3 வருஷமா வச்சிருக்கிறேன் வேலையில. அவகிட்ட ஏதாவது ஏசக்கு பெசக்கா நடந்துகிட்ட அப்புறம் அவன் மண்டைய பொழந்து மூளை வறுவல் பண்ணி விடுவேன். அதுதான் உங்ககிட்ட கிடைக்காத. சரி, ஏதோ ஒண்ணு டோட்டலா வறுத்துருவேன். என்ன 2 பேப்பர் சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கு? என்ன பேப்பருக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்க? வர உளருவாயா? வர்றப்பவே உளறிட்டு வர. அங்கிள், வெல்கம் டு மெட்ராஸ் ஆஃப்டர் a long time. தேங்க்யூ. நான் உளருவாயனா? உங்க அப்பா ரப்பர் வாயன் சொல்றான். பள்ளிக்கூடத்தையும் அவனுக்கு அதேதான் பேரு. என்னடா பாலிய நண்பனாச்சே, ரொம்ப நாள் பொறுத்து வரானே, அவனை சேர்த்து கட்டி அணைச்சி புடிச்சு கண்ணீர் வடிப்போம்னு இருக்கா. குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கா பாரு. இப்பதானே வர்ற, ஒண்ணு செய்வோம். மத்தியானம் சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு கட்டிக்குவோம். What a lovely joke. வாங்கய்யா, சௌக்கியங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யாரு? மங்களத்தம்மாவா? பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. அப்படியே இருக்கீங்களே. அம்மா, ஆட்சி தங்கத்துக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க. சாம்பசிவம் அமோகமா ஆரோக்கியமா தீர்காயுசோட இருக்கணும். நான் மட்டும் என்னப்பா, எல்லாரும் தீர்காயுசா இருப்போம். வாங்க போலாம்.
பையனை பாத்தீங்களா? இவ்வளவு பக்தியா இருக்கா. யாரு கற்பூரம் காமிச்சாரா? டேய் அவர் குருக்கள்டா. என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தானே ஒரு பையன், அவனை சொல்லுது இது. ஆமா மாமா, இந்த வயசுல அதுவும் இந்த காலத்துல ஆச்சரியமா இல்ல? ஆச்சரியம் தாமா. அந்த பையன் முகத்தை பாத்தியா? தெய்வக்கலை அப்படியே டான்ஸ் ஆடுது. அதனாலதான் அந்த காலத்துல ஆலயம் தொழுவது சாலவும் நன்றென்று ஔவையார் சொன்னார். ஆமாண்டா, அந்த காலத்துல கடவுளை பார்த்து மனுஷன் பயப்பட்டான், நல்லபடியா இருந்தான். இப்போ மனுஷனை பார்த்தே மனுஷன் பயப்படுறான், அதான் உறுப்பு இல்ல. 100% கரெக்ட். குழந்தையில இருந்து பக்தி ஊட்டி வளர்த்தா எதிர்காலத்துல நல்ல மனுஷன் உருவாக்குவான். ஃபார் எக்ஸாம்பிள் வீர சிவாஜி, மகாத்மா காந்தி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். என்ன மாமா சொல்றீங்க? கரெக்ட். யாரி வாட்? அப்பா என்ன என்னமோ நடந்து வந்தது முட்டியெல்லாம் நவுது. அப்படி மண்டபத்துல உட்கார்ந்து பேசுமா? உன்னை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வர யோகியதை கிடையாது. ஏண்டா வரும்போதே கொண்டித்தோப்பு கோமரசுவாமி தைலத்தை கைவசம் கொண்டாந்து இருக்கலாம்ல, கடை விட்டு இருப்பல. இப்ப இல்ல இல்ல, சும்மா பிடிச்சா விடுவா. என்ன முட்டியெல்லாம் கட்டி கட்டியா வீங்கி இருக்கு? வீக்னஸ் தான். ஆமா, பர்த்டே சிம்பிளா அர்ச்சனையோட முடிச்சிட்டிய? பாட்டி கீட்டி கிடையாத? உண்டுடா, அல்ப பக்கி ஹோட்டல் பல்லால பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன். டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டேன். அப்ப சாப்பாடு? சாப்பாடா உண்டுடா, டேபிள் காத்தியா உன்னை சாப்பிட சொன்னேன். அடே, இந்த பல்லவா ஹோட்டல நான் பார்த்தது இல்லடா. பார்க்க போற பார். என்னமோ தங்கச்சி மகன் பெரிய கில்லாடி கிழிச்சு விடுவான்னு. கிழிச்சானே, என் பர்ச கிழிச்சானே. ஆமா, இவன் பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். இவன் ஆறு இல்லைங்க, இவனதான் அறிஞ்சிருச்சு. ஆமா ஏண்டா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அந்த பைய கழுத்து அந்த பக்கமாவே திருப்பி வச்சிருக்கானே, ஏன்? நான் விசாரிக்கிறேன். ஏன்பா கழுத்துல சுழுக்க? கவலைப்படாத, அம்மா பேட்ட சப்பட்ட சித்தர் களிம்புன்னு ஒண்ணு வச்சிருக்கிறேன், தடைய விடுறேன். இப்படி என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்க பொண்ணு கராத்தையால அடிச்ச அடியில ஒரு பக்கமா திரும்பிக்குச்சு. ஏண்டா ராஜா, உன்னுடைய அடுத்த பிளான் என்ன? மாமா, எனக்கு ஒண்ணுமே தோணல மாமா. அந்த பொண்ணு என்ன கல்லா? வெக்கத்தை விட்டு சொல்றேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க தான் வேற ஏதாவது ஐடியா கொடுக்கணும். பணத்தையும் கொடுத்துட்டு ஐடியாவையும் நான் கொடுக்கணுமா? செத்த பாம்பு அடிக்காதீங்க மாமா. ஏண்டா கோதண்டம், உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? மூளைய போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டேன், ஒன்னும் காணும். பம்பத்தலையா, உனக்கு ஒன்னும் தோணல. சுளுக்கு சுந்தரம் எங்க வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம் தெரியாது. என்ன ஒரு அருமையான ஐடியா. நாம எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா யோசிப்போம். ஐயோ, நிறுத்து நிறுத்து, யோசி. வந்துட்டு ஐடியா? இல்ல, கரெக்ட் சரியாயிடுச்சு. ஐடியா அதெல்லாம் சரியா வராதுப்பா. உதவி வந்துருச்சு ஐடியா? ஒண்ணும் அல்ல. ஏன் சிரிச்ச? கோதண்டம், ஈட்டானுடைய குணாதிசயங்களை அலசுவோமா? அவ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கேர்ள். அவளுக்கு நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதுதான் கொள்கை. பெரியவங்களுக்கு ரொம்ப பயப்படுவா, தெய்வ பக்தி உள்ளவா. ஆனா இந்த மாடர்ன் பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவளை பார்த்தாலே பிடிக்காது. கரெக்ட்? அப்சல்யூட்லி. ஜெயிச்சுட்டேன்டா, நான் ஜெயிச்சுட்டேன். கீதா என் காலில் வந்து விழ போறாடா, என் காலில் வந்து விழ போறா. என்ன மாமா சஸ்பென்ஸ்ல வைக்கிறீங்க? விஷயத்த சொல்லுங்க. எவ்வளவு பெரிய தாட் வந்திருக்குது, அவ்வளவு ஈஸியா உங்ககிட்ட சொல்லிட்டு வேணா, போயிட்டு வந்துடுறேன். அடேடே, எல்லா தலைவர்களும் ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல இருக்கீங்களா? இது ஊருக்கு அவ்வளவு நல்லது இல்லையே. மந்திரி உங்களுக்காக வெயிட்டிங். நீங்க மந்திரி பார்க்க போங்க, அவ கார்லயே போவா. ஃப்ரெண்ட்ஸ், மந்திரி என்ன சொன்னாரு? வர வர இடுப்புல வேட்டி கட்டாதவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், அவங்களெல்லாம் அடக்கி வைன்னு சொல்ல சொன்னாரு. எப்படி அவன் உங்களை பின்னால குத்துறான் பாத்தீங்களா? ஐயா தப்பா நினைக்கவே படாது. செக்ஸியா ட்ரெஸ் பண்ற ஒரே ஆம்பளை நீங்க தான். உங்களை நான் சொல்லுவேனா? உங்களை ஃபைல் எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. மச்சான், ஃபேக்டரி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவ்வளவு காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நீங்க அப்படியே வாங்க.
நான் இவங்களோட போய் மந்திரியை பாக்குறேன். குட் மார்னிங் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம் போ. யார் அவன்? கூக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளிய சுண்ணாம்பால அழிச்சிட்டு கூ ரங்கநாதங்கிற என் பேரை குரங்கநாதன் மாத்தினது. பெயிண்டே அடிச்சுட்டானா பேமானி? யார் அவன்? யார் அவன்? என்னங்கடா முன்னாலையும் பின்னாலையும் சுத்தி சுத்தி வரீங்க? மயிலு சித்தப்பா குத்திர வேண்டிதான். எது குத்த போறீங்களா? எங்க குத்த போறீங்க? எதால குத்த போறீங்க? டேய் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கடா. நேத்து நடந்த சுப்பிரமணி கொலையில நீங்க பிரின்சிபல் நடந்துக்கல, அதனால இப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்க போறோம். தண்டனையை நீங்களே ஏத்துக்கிறீங்களா இல்ல நாங்க கொடுக்கணுமா? என்னடா குரலை மாத்தி பேசி குஜால் பண்றீங்களா? குள்ளனா? சித்தப்பா குத்துப்பா. டேய் என்ன குத்து குத்துன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிற? எங்க குத்த போற? குத்திட்டா குத்திட்டா கொட கொடன்னு ரத்தம் கொட்டுது. கிரிமினல் கேஸ், 14 years ஜெயில், தூக்கு தண்டனை. ஏன் வலிக்கவே இல்ல? ஏய் ஏண்டா இவன் கோமணத்தை என் பையில குத்தின? இது கோமணம் இல்ல, துக்க கொடி. அப்படி என்ன துக்கம்? எத்தனையோ வருஷம் ஃபெயில் ஆயிருக்கிறேன், அப்பெல்லாம் இல்லாத துக்கம் இப்பயே தொங்குது. அது இல்ல சார், சுப்பிரமணி இறந்துக்கா குத்துறது. சார் உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா சாயந்தரம் வரைக்கும் கட்டாதீங்க சார். கவலைப்படாத, டெய்லர்கிட்ட சொல்லி இதை இந்த ட்ரெஸ்ஸோடயே சேர்த்து தைச்சிட சொல்றேன். தைச்சிருங்களா? ஒழுங்கா கிளாஸுக்கு போங்கடா மூதேவிங்களா. பின்னால எவனோ குத்திட்டா. ஏதோ என்னால முடிஞ்சது. எத்தனை இடத்துல குத்திட்டேன். வாங்க சித்தப்பா போலாம். என்ன தலைவா வெயில நிக்கிறீங்க? நிழலுக்கு வாங்க. எலுமிச்சம்பழம் கலர் கருத்துற போகுது. மாணவர்களே மாணவிகளே, வீரபாண்டி கோட்டை கேபிஆர் கல்லூரியின் முதல்வரான குரங்கநாதன் வச்சு கு ரங்கநாதன் உங்கள் அனைவரையும் கும்பிடு போட்டு குதூகலமாக வரவேற்கிறேன். ஏன் ஒய் நடக்கவிருக்கும் கல்லூரி மாணவ தலைவர் தேர்தலில் கஜா என்னும் இந்த கஜேந்திரனை எதிர்த்து போட்டியிட யாரும் முன்வராத நிலையில் உங்கள் எல்லாருடைய விருப்பப்படி கல்லூரி நிர்வாகமே கஜா என்னும் இந்த கஜேந்திரனை தலைவராக நியமித்துள்ளது. இந்த அறிவிப்பை தலைவர் கேபிஆர் அவர்களின் அனுமதியுடன் நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். தலைவா வா, தலைமை பதவியை ஏற்கவா. எல்லோரும் பலமாக கைத்தட்டி பீரித்துக் கொண்டு வரும் உங்கள் மகிழ்ச்சியை வெளிக்காட்டுங்கள். கஜா வாழ்க! கஜா வாழ்க! கஜா வாழ்க! நம் கல்லூரி மாணவர்கள் கஜேந்திரன் வாழ்க! கஜேந்திரன் வாழ்க! இவங்க எல்லாம் கைத்தட்டலன்னு நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்க தட்டுங்க, அப்புறமா அவங்க தட்டுவாங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் லீவ், நீங்க எல்லாம் போலாம். நினைச்சேன் நீங்க தலைவர் பதவி எடுத்த உடனே இப்படி ஏதாவது செய்வீங்கன்னு. முதல்ல பதவி பிரமாணம் எடுத்துக்கிறது. அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. ரொம்ப அர்ஜென்ட்டோ? ஏமா இங்கிலீஷ் காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ராத்திரில ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பிட்டியே, நம்ம ஊர் ஆசாமிங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டான்? அது போட்டோம், எங்க போற எதுக்கு போறேன்னு பெத்த அப்பங்கிட்ட ஒரு சின்ன குழு தரப்படாதா? பார்ட்டி. பாத்தியா? ட்ரிங்கிங் பாத்தியா? அப்ப நானும் வரனே. நாக்கு வறண்டு போய் நமனமான்னு இருக்குதும்மா. நான் போறது என் ஃப்ரெண்டோட பார்ட்டி. லதாவும் வரா. சரி போ. இந்த பாரமா, பாத்தீங்கன்னா 1000 ஆம்பளை பசங்க வருவாங்க. ஜாக்கிரதையா நடந்துக்க. நான் பார்க்க போற பையனை நீ கட்டிக்கிட்டா அது ஒண்ணு போதும் பெத்த அப்பனுக்கு. போ. சொன்ன பேச்ச கேட்காம போறாளே, இவ சேஃப்டியா திரும்பி வருவாளா? ஐயோ ஐயோ, அப்பவே யோசிச்சு இருக்கணும். இப்ப ஆயுசு பூரா அவஸ்தைப்பட வேண்டி இருக்கே. ஹலோ, பிரின்சிபல் குரங்கநாதன் ஹியர். யாரு நீங்களா? சரக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கா? டோன்ட் வரி சார், எப்பவும் போல ஹாஸ்டல் பசங்களை நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப வச்சிட்டுங்களா? போன வச்சிட்டுங்களான்னு கேட்டேன். தேங்க்யூ. வாட்? நம்ம காலேஜ்ல, அதுவும் நான் பிரின்சிபாலா இருக்கிற இந்த காலேஜ்ல போதை மருந்து வியாபாரமா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஆமா, அது எப்ப நடந்தது, எங்க நடந்தது, எப்படி நடந்தது? நம்ம காலேஜ் லேப்ல நேத்து ராத்திரி நடந்திருக்கு. கஜாவோட ஃபாதர் செகண்ட் பேசி கண்ண கூட டீல் பண்ணிருக்காரு. வாட்? கஜாவுடைய ஃபாதரா? யூ மீன் இருளப்பன்? ஆமா. அவன் ஒரு கூறுகட்ட குசும்பனாச்சே. இந்த மாதிரி குதர்க்கமான வேலையெல்லாம் அவனுக்கு தெரியாதே. ஏன்னா அவனுக்கு மண்டையில மூளையும் கிடையாது, முடியும் கிடையாது.
நீங்க பார்த்தது கஞ்சா பொட்டலமா இருக்காது, குரங்குமாருக்கு பல்புடி பொட்டலமா இருந்திருக்கும். கஞ்சா பொட்டலம் தான் அப்படிங்கிறதுக்கு கண்ணால பார்த்த சாட்சியம் ஏதாவது இருக்குதா? இருக்கு சத்யா. நான் பார்த்தேன் சார். நீ பாத்தியா? சரி, ஏரியா பிரகாரம் கஞ்சா பாசல அனுப்பிட்டியா? அதெல்லாம் ஓகே சார். ஆனா ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு சார். என்ன உனப்பா? வேற ஒண்ணும் இல்ல சார். அண்ணா நகர் போக வேண்டிய அபின் பாக்ஸ் போரூர் போச்சு சார். போரூர் போக வேண்டிய கஞ்சா பாக்ஸ் அண்ணா நகர் போச்சு சார். காத்து வராத ஹாஸ்டல் விட்டு வெளியில வந்தானா பழைய லேப் பக்கம் கஜாவோட அப்பாவும் கண்ணனும் கஞ்சா வியாபாரத்தை பத்தி பேசினதை கவனிச்சேன். அபின் பாக்ஸும் கஞ்சா பாக்ஸும் அங்க நிறைய இருந்தது. இருந்த ஆபத்துன்னு உடனே நைஸா நழுவிட்டேன். போதும் நிறுத்து. அந்த பட்டாப்பட்டி பாக்கி பட்டப்படிப்பு படிக்கிற காலேஜியை கெடுக்க பாக்குறானா? என்ன காதுல காலிஃபிளவர் வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கானா? இந்த கூ ரங்கநாதன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எவனாலையும் ஓலை வைக்க முடியாது. ஒலை வச்சாச்சு, அரிசியும் போட்டாச்சு. சார், எங்களுக்கு தேவை உங்க டென்ஷன் இல்ல, உங்க ஆக்ஷன். அப்படின்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த இருளப்பம் மேட்டரை உடனடியா கேபிஆர் கிட்ட கொண்டு விடுறேன். அந்த கண்ணனை என் கைக்குள்ள வச்சு கசக்கி டூத் பேஸ்ட் மாதிரி பிதுக்கிறேன்.